அபி என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா அப்பாவை வந்து இங்கே வந்து வர சொல்கிறாங்க சென்னைக்கு. உடனே அவங்க அம்மா அப்பாவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வராங்க. அபியும் வந்து அணுவையும் பார்க்கறதுக்காக. அங்கே வந்து இங்கேயே தங்கலாம், நான் கேட்டரிங் பிஸ்னஸ் பண்ணுறேன், அதனால் வந்து இங்கேயே இருங்க, உங்களோட பிரச்சனையெல்லாம் நான் தீர்க்கிறேன்னு சொல்லிட்டு அபி வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஆறுதலாக சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. அதனால் அபி ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. கடை வந்து சரியாக போகலன்னு சொல்லிட்டு அப்பையிலேருந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. இதனால் அபி வந்து அப்பாவோட ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கணும், அவருக்கு நல்லா வந்து சம்பாரித்து அவர் நல்லா வந்து மெடிசன் செலவெல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அஞ்சலி என்ன பண்ணுறாங்க, வந்து சுத்தமாகவே வந்து பாட்டிக்கு வந்து பிடிக்கவே பிடிக்கல லாவண்யாவை. அதனால் லாவண்யாவை பிடிக்கிற மாதிரி ஏதாவது வந்து பண்ணணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. லாவண்யா வந்து இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க, குடிச்சிட்டு வந்து ரொம்ப ஓவராக ஆட்டம் போட்டு அன்றைக்கி வந்து பாட்டிக்கிட்ட திட்டு வாங்குறாங்க. அது மட்டும் கிடையாது, லாவண்யா வந்து வீட்டுக்கு வந்து பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், வீட்டில் எப்படி வந்து சம்பிரதாயம் அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பூஜை பண்ணணும், அதெல்லாம் தெரியாமே இருக்காங்க. அதனால் அஞ்சலி என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து முரளி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து நீ வந்து பாட்டிக்கு வந்து யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அபியை தான். அபி பழக்க வழக்கங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அபிக்கிட்ட என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுத்துடலாம். அப்போ சொல்லி கொடுத்துட்டேன்னா கண்டிப்பாக வந்து லாவணியாவும் வந்து அபி மாதிரியே மாறிடுவாங்க. அப்புறம் என்ன, ஈஸியாக லாவணியாவை பாட்டிக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னே சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால் அஞ்சலி என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து எப்படியாவது வந்து அபியை பேசி நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடணும், வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் எப்படியாவது லாவணியாக்கு அபிதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இந்த விஷயத்த அவங்க சித்திக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க சித்தி வந்து இதெல்லாம் தேவையில்லாத வேலை, அவள் வீட்டுக்கு நம்ம ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. முரளி வந்து வீட்டுக்கு வராரு. வந்தோடனே அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு அப்படியே நல்ல பையன் மாதிரி நடிக்கிறாரு. உடனே வந்து அவங்களும் வந்து ரொம்ப நல்ல பையனாக இருக்காரு, ரொம்ப வந்து நல்ல பையங்க, உங்களுக்கு தெரியாது எவ்வளோ நாளாக எங்ககிட்ட பழகிட்டு இருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முரளியை பற்றி பெருமையாக வந்து நம்ம அபியோட அத்தை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அபியோட அப்பா அம்மா கிட்ட அவங்களும் கேட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அஞ்சலி வந்து வந்துட்டுருக்காங்க காரில். இங்கே முரளி பேசிகிட்டு இருக்காரு. அஞ்சலி வந்து வாசலில் வந்து இறங்குறாங்க. இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சித்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நான் அபிகிட்ட கேட்டால் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கரெக்டாக வந்து பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஜன்னல் வந்து பயங்கரமாக காற்றுல அசையுது. என்னென்னு போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு முரளி போய் பார்க்குறாரு. பார்த்தா அஞ்சலியை பார்த்துறாரு. ஐயோ, நம்ம இங்கே இருக்கிறது தெரிஞ்ச பெரிய பிரச்சனை, போய் மறைஞ்சிக்கிறாரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து உள்ளே வராங்க அஞ்சலி. அஞ்சலி வந்து இந்த மாதிரி வந்து விஷயத்தை வந்து எல்லாக்கிட்டையுமே சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா கேட்டுட்டு, எப்படிம்மா அனுப்ப முடியும், உங்கள் தம்பிக்கு தான் இவளுக்கு வந்து ஆகாதில்ல அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே மறுக்கிறாங்க அபி. இல்லை நான் வரமாட்டேன், அங்கே வந்து அவர் இருக்கார், உங்கள் தம்பிக்கும் எனக்கும் சுத்தமாக செட் ஆகாது, வீண் பிரச்சனை தான் வரும். அது மட்டும் கிடையாதுங்க, அந்த மேடம்க்கு வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, வந்து அவங்களுக்கு எப்படி எல்லாத்தையும் சொல்லித்தர முடியும் அப்படின்னோடனே, அபி ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அஞ்சலி கெஞ்சி கேட்குறாங்க. அபி மறுக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் அஞ்சலி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ தான் பார்த்துட்டு மனோகர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுற, நல்ல காலம் நம்ம சொன்ன பிளான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து பயந்துருக்காரு. அடுத்து வந்து நல்ல காலம் அவள் போல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, அபியும் அவங்க அப்பாவும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க அப்பாவுக்கு நெஞ்சுவலி வந்துடுது. ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. பார்த்தா லட்சக்கணக்கில் பல செலவாகும், வேறு வழியே கிடையாது, கொஞ்ச நாள் மாத்திரை தரேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் டாக்டர் சொல்லிடுறாரு. அதனால் அபி யோசிக்கிறாங்க. அபி வந்து அவங்க அப்பா உயிரை கண்டிப்பாக காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அஞ்சலி சொன்ன வேலையை செய்கிறதுக்காக அஞ்சலிக்கிட்டையும் வந்து ஓகே சொல்லிடுறாங்க. அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதோட முடியுது.